ஹாய் ஃபுட்டீஸ், நான் உங்கள் மகி. ஏடா எங்கெங்கேயோ உள்ள ஹோட்டலை பற்றி போடுறோம், நம்ம ஊரில் உள்ள ஹோட்டலை பற்றி போடணும், நம்ம ஊரில் உள்ள சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இனிமேல் நம்ம ஊரில் உள்ள சிறப்புகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ளதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது இருக்கிற ஹோட்டல் இப்போ வரைக்கும் அது ஓடிட்டுருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் ஆச்சரியமானதான். அதாவது அந்த காலத்தில் உள்ள டேபிள் செட்டிங்ஸு இருக்கிற ஒரு குடிசைகள் உள்ள ஒரு ஹோட்டலு, நல்ல ஃபேமஸ் ஹோட்டல் தான். நான் சும்மாலாம் சொல்லலை, அந்த காலத்துலேருந்து இருக்கிற இப்போ வரைக்கும் அதோட டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அப்படி ரொம்ப ஹைப் ஏற்றுறான் அப்படின்லாம் இல்லை, உண்மையாகவே நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல் தான். பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ஒர்த்தாகவும் இருக்கும். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேர் தெரிஞ்சிருக்காது. அப்படி நான் போக போகிற ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, லொக்கேஷன் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இஸ்ரா எங்களோட பேபி சென்டர் இருக்குது. ஆப்போசிட்டில், நேர் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே அந்த ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டலோட பேர் முனியாண்டி விலாஸ், மதுரை ஃபேமஸ் முனியாண்டி விலாஸ். அப்படி இந்த ஹோட்டலோட பேர் இப்போலேருந்து இன்னமும் பேர் மாற்றாமல் அப்படியே இருக்குது. ஹோட்டல் பார்க்க டீசெண்டாக இல்லைனாலும் ஆனால் சூப்பராக, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பிரியாணி ஃபேமஸாக இருக்கும், ஆனால் அதை விட புரோட்டாக்கு அந்த கிரேவிக்கு நான் அடிக்ட்டு. எல்லாத்துலேயும் குருமா தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இங்கே எந்த மாதிரி சொல்கிறது, இதோட டேஸ்ட்டை என்னால் கரெக்டாக ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். கிரேவி இவ்வளோ கெட்டியாக எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட்டும் எங்கேயுமே இருக்காது. அதாவது தேங்காய் ஃப்ளேவர் இல்லாமல், காரம் ஃப்ளேவர் இல்லாமல், ஒரு கறி குழம்ப கிரேவி பண்ணி ரொம்ப திக்காக வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபீலை இன்னும் ஷேர் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள்.